டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வர்த்தகத்தை மீட்க நடவடிக்கை தேவை என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வர்த்தகத்தை மீட்க நடவடிக்கை தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விஷயங்கள் என்ன? முழு விவரம். வணக்கம். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்கா உயர்த்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை இன்றைய தினம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இரு நாடுகள் பயணிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டுவதாகவும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்காக மத்திய அரசினுடைய இந்த நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்போதைய 25% வரி மற்றும் அதன் தொடர்ச்சியாக 50% வரி அதிகரிப்பு காரணமாக கடுமையான தாக்கங்களை எதிர்கொள்வதால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை அளிக்கும் ஒரு பிரச்சனையாக இருப்பதாக தற்போது பிரதமர் அவர்களுக்கு கவனத்தில் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியான 433.6 பில்லியன் மதிப்பிலான பொருட்களில் 20% விழுக்காடு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 52.1 பில்லியன் பொருட்கள் 31 விழுக்காடு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் இவ்வாறு அமெரிக்க சந்தையை தமிழ்நாடு அதிகமாக சார்ந்திருப்பதால் இறக்குமதி வரியினுடைய தாக்கம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் என்றும் இந்த வரி விதிப்பு நாட்டின் உற்பத்தி துறை மற்றும் வேலைவாய்ப்பில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரி விதிப்பினால் ஜவுளி ஆடைகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் ரத்தின கற்கள் மற்றும் நகைகள், தோல், காலணிகள் மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் மற்றும் ரசாயன துறைகளில் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த துறைகளில் அனைத்தும் அதிக தொழிலாளர்களை சார்ந்தவை என்றும் மேலும் இதை மிகுந்த கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இதில் எந்த ஏற்றுமதி மந்தநிலையும் விரைவாக பெரும்பாலான பணிகள் இழப்பதற்கு, அதாவது மிக பெரிய அதிக நபர்கள் வேலைவாய்ப்பு இழப்பதற்கு வாய்ப்பாக அமையும் என்றும் தனது கடிதத்தில் கவலைப்பட தெரிவித்திருக்கிறார். மேலும் 2024-25 ஆண்டிற்கான இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 28% பங்களித்தது என்றும் இது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிகவும் அதிகம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டினுடைய ஜவுளித்துறை கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர் அதிகமாக வேலைவாய்ப்பை நம்பியிருக்கிறார்கள் என்றும் மேலும் இந்த முன்மொழியப்பட்ட 50% வரியின் காரணமாக 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த நெருக்கடியை தணிக்க நமது ஏற்றுமதி போட்டித்தன்மையை நீண்ட காலமாக தடையாக இருக்கும் கட்டமைப்பு பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பது அவசியம் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட துறையின் தொழில் அமைப்புடன் தான் விரிவான ஆலோசனை நடத்தியாகும். இந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஜவுளித்துறைக்கு 2 அம்சங்கள், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட இலை மதிப்பு சங்கிலியான GST விதத்தில் உள்ள முரண்பாடுகளை நீக்கி தலைகீழ் வரி கட்டமைப்பை சரிசெய்தல், முழு சங்கிலியும் 5% GST கொண்டு வருதல், மேலும் அனைத்து வகையான பாதிக்கக்கூடிய இறக்குமதி வரியை முழுமையாக விலக்கு அளித்தல் உள்ளிட்ட துரித நடவடிக்கை தேவைப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை உலக வர்த்தகத்தின் சுங்கவரி தாக்குதல் மற்றும் போட்டி அழுத்தங்கள் காரணமாக மற்ற துறைகளும் இதே போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் என்றும் முதலமைச்சர்கள் கவலைப்பட சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் வலுவான உற்பத்தி துறை இதுவரை கண்டிராத ஒரு நெருக்கடியை தற்போது எதிர்கொள்வதாகவும் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உடனடியாக இதில் அவசரமாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் தொழில் சார்ந்தவர்கள் கலந்து ஆலோசித்து வேண்டுமென கேட்டுக்கொள்வதாகவும் மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலை சமாளிக்கும் வர்த்தகத்தை மீட்டெடுக்கும் மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் இந்த கடிதத்தில் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.
டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.